நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருந்த நம்ம வீட்டு கல்யாண ரவுண்ட் நடக்குது. இதற்காக 80s மற்றும் 90sல கொடி கட்டி பறந்த எவர்கிரீன் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் ஆன நதியா அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா மனக்கோலத்துல பார்த்து ரசிக்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட மெகா ஹிட் பாடல்களை எடுத்த தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து அது எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே ரொம்ப அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமி தான் நஸ்ரீன். அவங்க இந்த வாரம் நடந்த நம்ம வீட்டு கல்யாணம் ரவுண்ட்ல எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவுடைய ஒரு மெகா ஹிட்டான பாடலை எடுத்து அது வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய அவங்க கடைசியா ஒரு பெரிய சர்ப்ரைஸே வச்சிருந்தாங்க. அதுவும் வந்திருந்த சிறப்பு விருந்தினரான நதியா அவர்களே அதை ஓபன் பண்ணி பெரிய லெவல்ல கலக்கியிருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 10 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பமான இன்ட்ரோ ரவுண்ட்ல இருந்து இப்ப நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட் வரைக்கும் ஒவ்வொரு வாரமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கவங்க தான் நஸ்ரீன். அவங்க இந்த நம்ம வீட்டு கல்யாணம் ரவுண்ட்ல சிவாஜி கணேசனுடைய பாசமலர் படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடிய வாராயோ தோழி வாராயோ என்ற மெகா ஹிட்டான பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாங்க. இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம நஸ்ரீன் அவர்களை பாராட்ட, அதுலயும் குறிப்பா டி இமான் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து நம்ம நஸ்ரீன் அவர்களை தூக்கி கட்டி கொஞ்சி பாராட்டி ரொம்பவே அற்புதமா பாடி இருந்த இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து சித்ராமா மற்றும் சிறப்பு விருந்தினரான நதியா அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடின பாடல்களே இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடல், அவங்க குரல் இதுல ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பாடல் எடுத்து நீ அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடியிருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஏழை திறமையான சிறுமியா இருக்க நஸ்ரீன் வீட்டுல அவளுடைய பேர்ல ஒரு டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்றாங்க. அதுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் மேடைக்கு அதை பத்திய பேனரை கொண்டு வர நம்ம நதியா அவர்கள் அதை ஓபன் பண்ணி நான் தான் இதுல முதல் ஆர்டர் கொடுப்பேன்ட்டு நஸ்ரீன் அவர்கள் கிட்ட எந்த கலர் ரொம்பவே பிடிக்கும் கேட்க அவங்க ப்ளூ கலர் சொல்ல நஸ்ரீன் அவர்களுக்கு ப்ளூ கலர் சல்வார் தான் என்னுடைய முதல் ஆர்டர்னு சொல்லி அசத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இசையை முறைப்படி கத்துக்கிறதுனால பாடல்களை கேட்கறது மூலமாவே தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சாமையா கலக்கிட்டு இருக்க நஸ்ரீனை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற நம்ம வீட்டு கல்யாணம் உள்ள எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவுடைய ஒரு வித்தியாசமான பாடலை எடுத்து அவங்கள மாதிரியே சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.